சரி, ஃபர்ஸ்ட் டான்ஸ் வேணுமா பாட்டா? ஓகே, டான்ஸ். எல்லாரும் எந்திரிங்க. I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me. He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me. He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். வெற்றி என் பக்கம், ஒரு எதிரியும் இல்லையே. சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். இதுவும் கேட்கல. என்ன சொல்லணும்? நெக்ஸ்ட் பாட்டா? சாங் நம்பர் 4 எடுங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? மறுபடியும் படிக்கலாமா? சாங் நம்பர் 4 நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஓகேயா? நீங்க எல்லாரும் தான் பாட போறீங்க இப்போ. I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me.
ஒரு புது சாங் கற்றுக்கலாமா? எல்லாரும் சாங் நம்பர் 5 எடுக்கிறீங்களா? எடுத்துட்டீங்களா எல்லாரும்? தூக்கி காட்டுங்க 5. இன்னும் கொஞ்சம் பேர் எடுக்கல போல இருக்க. எல்லார் கையும் தூக்கி இருக்கணும். எடுத்தாச்சா? ஓகே. இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வாயா தூதுவனாய், கொடுப்பாயா அவர் பணிக்காய், ஜெபிப்பாயா ஊழியர்க்காய்? இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வேன் நான் தூதுவனாய், கொடுப்பேன் நான் அவர் பணிக்காய், ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய், ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய். பாட்டு நல்லா இருக்கா? ஒரு டைம் நாங்க பாடுறோம், நெக்ஸ்ட் டைம் நீங்க பாடுங்க. ஓகேயா? இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வாயா தூதுவனாய், கொடுப்பாயா அவர் பணிக்காய், ஜெபிப்பாயா ஊழியர்க்காய், ஜெபிப்பாயா ஊழியர்க்காய்? இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வேன் நான் தூதுவனாய், கொடுப்பேன் நான் அவர் பணிக்காய், ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய், ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய். சாங் பிடிச்சிருக்கா எல்லாருக்கும்? இப்போ சேர்ந்து பாடலாமா? ஓகே. இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வாயா தூதுவனாய், கொடுப்பாயா அவர் பணிக்காய், ஜெபிப்பாயா ஊழியர்க்காய்? இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வேன் நான் தூதுவனாய், கொடுப்பேன் நான் அவர் பணிக்காய், ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய், ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய். சரி, இப்போ பசங்க பாடுறீங்க. ஓகேயா? பாடலாமா? ஆர் யூ ரெடி? எஸ் ஜீசஸ். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? நான் எல்லாருக்கும் தூக்கம் வருதா? அப்படியே போறீங்க. எல்லாரும் சிக்கன் மட்டன் சாப்பிட்ட உடனே சாங் இது வர தூங்குற மாட்டேங்குது டைம். அப்படிதானே? எல்லாருக்கும் தூங்குற டைம் தானே? சரி, சவுண்டா பாடுங்க கேர்ள்ஸ். இப்போ இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்?
சவுண்டா பாடுங்க. இந்த சாங்கில் ஜெபிப்பாயா ஊழியர்காயின்னு 5th லைனில் இருக்குல்ல, அது ஒரு டைம் தான் நம்ம பாடணும். ஜெபிப்பே நான் ஊழியர்காயின்னு லாஸ்ட் லைனில் இருக்கிறது மட்டும்தான் 2 டைம்ஸ் வரும். சரியா? அது குழப்பிக்காதீங்க. இப்போ சேர்ந்து சத்தமாக பாடலாமா? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மட்டும். ஓகே, ஆர் யூ ரெடி? ஓகே. இயேசுவின் சின்ன சீடனாக வெரி குட். சூப்பரா பாடுனீங்க. எல்லாரும் VBS கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்ஷன் பார்க்கலாமா இந்த சாங்குக்கு? JB
இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய் செல்வாயா தூதுவனாய் கொடுப்பாயா அவர் பணிக்காய் ஜெபிப்பாயா ஊழியர்க்காய் இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய் செல்வேன் நான் தூதுவனாய் கொடுப்பேன் நான் அவர் பணிக்காய் ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய் ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய் இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய் செல்வாயா தூதுவனாய் கொடுப்பாயா அவர் பணிக்காய் ஜெபிப்பாயா ஊழியர்க்காய் இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய் செல்வேன் நான் தூதுவனாய் கொடுப்பேன் நான் அவர் பணிக்காய் ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய் ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய் எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. சாங் நம்பர் 13 எடுங்க, புது சாங் கற்றுப்போம். ஓகேயா? 13வது சாங். ஹலோ, அமைதியா இருங்க. மிலிட்ரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாடுறோம், அப்புறம் 4 லைனாக பாடி சொல்லித்தரோம். Left, right, left, right, left. Night or day, he is always near. Strong and bold, I have no fear. With his help, I face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With his strength I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. நல்லா இருக்கா பாட்டு?
ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் பாடுறோம் ஓகேயா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் night or day he is always near strong and bold I have no fear with his help I'll face each day oh victory shout victory oh victory shout victory இப்போ நீங்க பாடுங்க left right left right left சவுண்டா பாடுங்க. சவுண்டா பாடுங்க எல்லாரும் ஓகே ரெண்டு லைனா பாடலாமா அப்போ சரி ஃபர்ஸ்ட் அக்கா ரீட் பண்றோம் அதை பாருங்க சரியா எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்புறம் என்னது நைட் ஆர் டே ஹீ இஸ் ஆல்வேஸ் நியர் ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் ஐ ஹாவ் நோ ஃபியர் வித் ஹிஸ் ஹெல்ப் ஐ வில் ஃபேஸ் ஈச் டே ஓ விக்டரி ஷவுட் விக்டரி ஓ விக்டரி ஷவுட் விக்டரி இப்போ ஓகேவா எல்லாருக்கும் பாடிடலாமா சரி பாக்கா கூட சேர்ந்து பாடுறீங்களா லெஃப்ட் ரைட் left right left night or all day he's always near strong and bold I have no fear with his help I'll face each day oh victory shout victory oh victory shout victory நீங்க மட்டும் பாடுறீங்களா? நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். left right left right left step by அப்புறம் ரீட் பண்றோம் பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஜீசஸ் ஹெல்ப்ஸ் மீ ஜம்ப் ஈச் பம்ப் when I fall ush up I go with his strength I grow and grow oh victory shout victory oh victory shout victory ஓகேவா இப்போ அதை பாடி காட்டுறோம் எல்லாரும் லிசன் பண்ணுங்க நல்லா step by step left right left Jesus helps me jump each bump when I fall whoosh up I go with his strength I grow and grow oh victory shout victory oh victory shout victory இப்போ சேர்ந்து பாடலாமா எல்லாரும் step by step left right left Helps me jump each bump when I fall whoosh up I go with his strength I grow and grow oh victory shout victory oh victory shout victory அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு இருக்கலாம் அது 2 டைம்ஸ் கிடையாது 1 டைம் தானே எல்லாரும் கட் பண்ணிக்கோங்க பெண்ணை வச்சு கேன்சல் பண்ணிக்கோங்க அந்த 2-ஐ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்ல இருந்து பாடுறீங்களா? கட் பண்ணிட்டு பெண்ணை எல்லாரும் உள்ள வைங்க. கட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஏதாச்சும் டீச்சர்ஸ் பிகினர் இல்ல நர்சரி டீச்சர் யாராச்சும் இங்க வந்து உட்காருங்களேன். இந்த பெஞ்ச்ல வேணா உட்காந்துக்கோங்க. பாடலாமா? Last 2 lines.
Jesus guides me every day. Oh victory, shout victory. சரியா? அது பாடலாம். Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh victory, shout victory. Oh victory, shout victory. ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுங்க. ஓகேயா? ஸ்டெப் பை ஸ்டெப். Left, right, left. Jesus helps me jump each bump. Oh victory, shout victory. Oh victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh victory, shout victory. Oh victory, shout victory. When I fall, ush, up I go இருக்கா? When I fall, ush, up I go அப்படி பாடணும். ஓகேயா? நீங்கள் சேர்த்தே பாடுறீங்க. உஷ் up I goன்னு. ஓகேயா? சேர்ந்து பாடலாமா? ஃபர்ஸ்ட் டைம் பாடலாமா? லெஃப்ட் ரைட் லெஃப்ட். விட்டுட்டேன். Left, right, left, right, left. Night or day, he is always near. Strong and bold, I have no fear. With his help, I'll face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With his strength I grow and grow. Oh victory, shout victory. Oh victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh victory, shout victory. Oh victory, shout victory. இப்போ நீங்கள் மட்டும் பாடுறீங்களா? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். Night or day, he is always near. Strong and bold, I have no fear. கேர்ள்ஸ் மட்டும்தான் பாடினாங்க, பாய்ஸ் பாடவே இல்லை. என்னாச்சு? தனித்தனியாக பாட வச்சு பார்ப்போம். பாய்ஸ் பாடுறீங்களா ஃபஸ்ட்டு, கேர்ள்ஸா? ஓகே, பாய்ஸ் ஃபஸ்ட்டு. யார் பாடுறீங்க? கேர்ள்ஸ் பாடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? லெஃப்ட் right, left, right, left. Night or day, he is always near. Oh victory, shout victory. Oh
கேர்ள்ஸ் யாரும் பாடலையா? என்னாச்சு? ஃப்ரண்ட்ல வந்து பாடுறீங்களா? அங்கே வச்சு பாடலன்னா முன்னாடி கூப்பிட்ருவோம். ஆ முன்னாடி கூப்பிடுவோமா? இன்டர் கேர்ள்ஸ் சீனியர் கேர்ள்ஸ் வாங்க முன்னாடி வந்து ஃப்ரண்ட்ல வந்து முன்னாடி வாங்க. நாங்களும் உங்க கூட சேர்ந்து பாடுறோம் வாங்க. டீச்சர்ஸ் எழுப்பி விடுங்க. இன்டர் டீச்சர் யார்? முன்னாடி கூப்பிடுங்க. இன்டர் அண்ட் சீனியர். எல்பி சீனியர் தானே? Right, left, night or day, he is always near. Strong and bold, I have no fear. With his help, I face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With his strength I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. இனிமே பாடாதவங்க நெக்ஸ்ட் முன்னாடி வரணும். பாய்ஸ் பார்த்துக்கங்க. இப்போ பாய்ஸ் யாரெல்லாம் பாடலையோ ஃப்ரண்ட்ல கூப்பிடுவோம். எல்லா பாய்ஸும் ஃபர்ஸ்ட் பாடுங்க. லாஸ்ட் சீனியர் அண்ட் இன்டர் பாய்ஸ் பாடுவாங்க. அங்க வச்சு பாடிட்டா கூப்பிட மாட்டோம். இல்லனா ஃப்ரண்ட்ல வந்து பாடணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? Are you ready? Yes, Jesus. Left, right, left, right, left. என்ன நேரம் ஸ்டார்ட் பண்றோம் பாடுங்க. Left, right, left, right, left. Night or day, He is always near. ஜட்ஜக்கா பாத்தீங்களா? சீனியர்ஸ் அண்ணா கூட பரவாயில்ல, ஜூனியர் பாய்ஸ்க்கு தான் வாய் வெளியே வரவே மாட்டேங்குது. அப்ப ஃப்ரண்ட்ல கூப்பிட்டுருவோமா? ஜூனியர் பாய்ஸ் எல்லாரும் எழும்பி வாங்க. அவங்க தான் இப்போ பெரிய மனுஷங்க ஆயிட்டாங்க போல. ஜூனியர் பாய்ஸ் எல்லாரும் ஃப்ரண்ட்க்கு வாங்க. வா. முன்னாடி வாங்க ஃபாஸ்டா. நேம் சொல்லி கூப்பிடணுமா? கிங்ஸ்டன் ஜூனியர் தானவா?
பாய்ஸ்க்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? எல்லாரும் நோட் எடுங்க. நோட் எடுத்தீங்களா? நாள் 3. ஜாக்கிரதை உள்ளவன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எழுதிட்டீங்களா? பைபிள் பார்த்து கிளாஸில் வச்சு எழுதிக்கோங்க. ஹெட்டிங் அண்ட் இருப்பிடம் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பாய்ஸில் ஒரு ஆள் முன்னாடி வரீங்களா? ஜாக்கிரதை உள்ளவன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஏனெனில் விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாள் 3. ஜாக்கிரதை உள்ளவன் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகையை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 17:5-8. நாள் 3. ஜாக்கிரதையாக இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகையை சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8. எல்லாரும் கிளி கிளாப் பண்ணுங்க. கீ கிளாப் கிளாப். கீ கிளாப் கிளாப். கீ கிளாப் கிளாப். ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். எனவே உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று
கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. தள்ளுபுட்டியவன் தங்கள் வெல்ட்டிருங்கள் பிசாசானவன் சிங்க போல அவனை தின்னாவும் பகலை சுற்றிக்கிறான். கேர்ள்ஸ்லாம் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து சொல்லுங்க. யார் வரா? நானே கூப்பிடவா? சஞ்சனா வா. ஜெசிமா படிச்சிட்டியா? ஜெசிமா எழும்பி வா வா வந்து சொல்லு. யாராவது ஒருத்தர் எழும்பி வாங்க. சரி வா. தெளிந்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியானவன் பிசாசானவன். அவன் கர்ஜிக்க சிங்கம் போல் எவனை முழுங்கலாமோ என்று சுற்றித் திரிவான். 1 பேதுரு 5:8. இந்த பாப்பாவுக்கு எல்லாரும் காக்கா கிளாப் பண்ணலாமா? கா கா கா. யாரு? இப்போ கிஷ்மி அக்கா வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா கவனிங்க, ஓகேயா? கடைசி கொஸ்டின் கேட்போம். எல்லாரும் கவனிங்க. மிலிட்ரி எல்லாரும் அட்டென்ஷன்ல இருக்கணும். ஸ்டோரி எல்லாரும் கவனமா கேட்டிங்கன்னா கொஸ்டின் கேட்பேன். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாக்லேட் நிறைய வச்சுருக்கோம், நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம், ஓகேவா? அதனால் கொஸ்டின் கேட்பேன். எல்லாருமே அட்டென்டிவாக கவனிக்கணும். சரி, இப்போது உங்களுக்கு என்ன ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க? மே மந்த்து சம்மர் ஹாலிடேஸ். ஜூன் மாதம் எல்லாரும் திரும்ப எங்கே போவீங்க? ஸ்கூல் போக யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் ஸ்கூல் போக பிடிக்குமா? எதனால பிடிக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸை பார்க்க போவோம், அப்புறம் பெஞ்சு நல்லா இருக்கும். சரி, அப்புறம் பிடிச்ச டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களா? சரி, அதனால எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு போக பிடிக்கும், அப்படி தானே? உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க, அப்படி தானே? சரி, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு இருப்பாங்க. எல்லார் கேங்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 5 பேர் 3 பேர் இருப்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி நம்ம ஸ்டோரிலையும் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கேங்கில் மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர் இருக்காங்க, சரியா? 3 அண்ணமார். அவங்க நேம் என்னலான்னா விக்டர், மனோ, சந்தோஷ், சரியா? நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் கேட்பேன், என்ன நேம் சொன்னேன்? சந்தோஷ். 3 பேர். இல்லை, சந்தோஷ் அண்ணனுக்கு வந்து படிப்பே வராது, சரியா? இவங்க 3 பேர் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 12th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கும்? ஒரு பெரிய எக்ஸாம் இருக்குமா? என்ன எக்ஸாம்? பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி என்னது, இவங்க 3 பேருக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அதில் சந்தோஷ் அண்ணனுக்கு மட்டும் என்ன வராது சொன்னேன்? அந்த அண்ணனுக்கு படிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு கொஸ்டினே அந்த அண்ணன் 50 வாட்டி படித்தாதான் அந்த அண்ணனுக்கு ஒரு கொஸ்டினே ஞாபகம் இருக்கும். அப்போ எவ்வளோ வீக்காக இருக்காங்க, அப்படி தானே? நீங்களாம் ஒரு கொஸ்டின் படிக்க எவ்வளோ டைம் எடுப்பீங்க? 1 மணி நேரம், 2 மினிட்ஸில் படிச்சிருவீங்களா சில பேர்லாம்? இதில் விக்டரும் மனோ அண்ணா மட்டும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் நல்லா படிப்போற சீக்கிரமாகவே படித்து முடிச்சிருவாங்க. ஆனால் சந்தோஷ் அண்ணனுக்கு அப்படி கிடையாது. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக 3 பேர் என்ன சொல்கிறாங்க, விக்டர் அண்ணாவும் மனோ அண்ணாவும் சந்தோஷ் அண்ணாட்ட சொல்கிறாங்க, நமக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம், தியேட்டரில் ஒரு புது படம் வந்திருக்கு, நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
தேட்டருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சந்தோஷனே சொல்கிறாங்க, இல்லை நமக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, நம்ம நிறைய மார்க் எடுத்தால் தான் என்னது நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், ஒரு நல்ல வேலைக்கு நம்ம போகலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டடி ஹாலிடேஸில் என்ன பண்ணணும், படிக்கணும், தேட்டருக்கு போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ வினோ அண்ணனும் மனோ அண்ணனும் விக்டர் அண்ணனும் சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் படிக்கிறதுலாம் ரொம்ப ஜுஜுபியான மேட்ரு, நாங்கள் நாளைக்கு எக்ஸாம்னா என்னது முந்தின நாள் நைட்டே படித்து முடிச்சிடும், ஒன்றை மாதிரியா நாங்கள் மணிக்கணக்காக இருந்து படிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. சரியா, அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தோஷனை வீட்டுக்கு போனோன்னா சந்தோஷனுக்கு என்ன வந்துருச்சு, நம்மளும் அப்போ படத்துக்கு போகலாமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்களே, உங்களுக்கு அப்படி ஆசை வந்திருக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் கூப்பிடுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம போக மாட்டோம். ஆனால் அப்புறம் நமக்கு வீட்டில் வந்து நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிருக்கீங்களா, யாராச்சும் நினச்சிருக்கீங்களா? அதே மாதிரி தான் என்னது சந்தோஷனேன்னு வீட்டில் போய் என்ன நினைக்கிறாங்க, நம்மளும் அழகாக தேட்டர் போகலாமோ அப்படி நினைக்கிற போது சந்தோஷனாக்க ஒன்று ஞாபகம் வருது. அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க, அந்த வசனம் ஞாபகம் வருது. என்ன வசனம்னா, இன்னைக்கு 4:3 என்ன வசனம் படித்தோம் நம்ம, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழித்து இருக்கணும். ஏன்னா என்னது, பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்னன்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி திரிகிறான்ங்கிற வசனம் வருது. அப்போ சந்தோஷம் நினைக்கிறாங்க, அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி சாத்தா நம்மள என்னது வஞ்சிக்க நினைக்கிறான், ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, படம் பார்க்கலாமா, முதல்ல நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது, நம்ம வந்து என்னது ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம வந்து என்னது படம்லாம் பார்க்கக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது. அப்போ அவங்க அம்மாவுக்கு சொன்ன உடனே அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சந்தோஷனா தூங்கும் போது யோசிக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னது இந்த மாதிரிலாம் போக விடக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணால் நம்ம என்ன செய்யணும், அவங்க என்னமோ பண்ணட்டும் நம்ம விடணுமா, இல்லை இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லணும், தப்பான வழியில் போகக்கூடாதுங்கிறதுனால சந்தோஷனே தூங்கும் போது நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாச்சும் ப்ரேயர் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, நம்ம படத்துக்குலாம் போவாண்டாண்டா, நம்ம 3 பேர் என்ன பண்ணலாம், குரூப் ஸ்டடி பண்ணி நம்ம 12th நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படி சொல்கிறான். ஆனால் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவனை கிண்டல் பண்ணிட்டு நாங்களாம் படிச்சிருவோம், நீ வேணா உட்காந்து படி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை நக்கல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா 12th எக்ஸாமும் வந்துருச்சு, எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டாங்க, ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சந்தோஷனை எந்த மார்க் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவன் வந்து என்னன்னா அவன் ஸ்கூல்லே 3rd ரேங்க் எடுத்திருக்கான். ஆனால் அவனோட ஃப்ரெண்டு விக்டரும் மனவும் என்ன ரேங்க் எடுத்திருந்தாங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே படிச்சிட்டோம் அப்படிங்கிற இதிலே தனாவட்டில் இருந்துட்டாங்க. ஆனால் சந்தோஷனை என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஸ்டடி ஹாலிடேஸ்லேயும் படித்ததை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ் எடுத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கூப்பிட்ருக்காங்க. அதில் சந்தோஷனனுக்கு என்ன கிடைக்குது, அவார்ட் கொடுக்குறாங்க, ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போது அந்த ப்ரைஸ் வாங்கும்போது சந்தோஷ்க்கு ஒரு ஏசப்பா வந்து ஒரு வசனத்தின் மூலமாக பேசுகிறாங்க. என்ன வசனம்னா, தன் வேலையில் ஜாக்கிரதையுள்ள மனுஷனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்ங்கிற ஒரு வசனம் இருக்குது. அது எந்த இதில் இருக்குன்னு தெரியுமா, பைபிளில் எந்த புஸ்தகத்தில், யாருக்காச்சும் டீச்சர்ஸ்க்கு? நீதிமொழிகளில் இருக்குது. அதே அந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு வேலை இருக்குது, இப்போ உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, இப்போ வந்து என்னது உங்களுக்கு படிக்கிற வேலை. அந்த படிக்கிற வேலையை நீங்கள் உண்மையாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால், நீசர்னா என்ன அர்த்தம்னா சாதாரண மனுஷங்க. விக்டரும் மனவும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, சந்தோஷ் ப்ரைஸ் வாங்குறப்போ கீழே இருந்து கை தட்டிட்டு இருந்திருப்பாங்க, அப்படி தானே? அவங்க ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டாங்களா? போயிருக்க மாட்டாங்க. சந்தோஷ் மட்டும்தான் போனான். ராஜான்கிறது எதை குறிக்குதுன்னா அதிகாரியத்தில் இருக்கவங்கள குறிக்குது. அதனால அவன் மட்டும்தான் என்ன பண்ணுறான், அந்த ஸ்டேஜில் போய் அவார்ட் வாங்குறான். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம என்னது உயர்ந்த இடத்துல ஏசப்பா நிறுத்துவாங்கன்னு புரியுது. இப்போ இங்கே நிறைய பேர் அடுத்த வருஷம் 10th 12th எக்ஸாம் எழுத போவீங்களே, யாரெல்லாம் போகிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். 10th 12th அவங்களாம் என்ன பண்ணோம், இப்போவே ஜாக்கிரதையாக படிப்பில் உண்மையாக இருந்து ப்ரேயர் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னது இதே மாதிரி என்ன நீங்களே என்னது ஸ்கூலில் நல்ல ரேங்க் வரலாம். ஓகேவா? தேங்க்யூ. எல்லாரும் கவனிச்சிங்களா? கொஸ்டின் கேட்போமா? சரி, 3rd ரேங்க் எடுத்த அண்ணனோட நேம் என்ன? யாராவது ஒருத்தர். சந்தோஷ். வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க.
சந்தோஷ் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நேம் யாராவது சொல்லுங்க. கேர்ள்ஸ் கேர்ள்ஸ். விக்டர் மனோ. வெரி குட். விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க எல்லாரும். சரி, ஒரு கேம் வைப்போமா? எல்லாரும் டயர்டாக இருக்கீங்க. ஒரு குட்டி கேம். கேர்ள்ஸில் 2 பேர் வாங்க. வா. இந்த சைடு ஒரு ஆள் நில்லுங்க. இந்த சைடு 2 பேரையும் ஃபேஸ் பண்ணி நில்லுங்க. இப்போ இங்கே ஒரு பென் நாங்கள் வைப்போம். பென் வை. ஓகே, ஒரு சாக்லேட் வைக்கிறோம் சென்டரில். இந்த சாக்லேட் சென்டரில் இருக்கும். அக்கா வந்து இப்போ ஹெட் நீஸ் டோஸ் மாற்றி மாற்றி சொல்லுவேன். சாக்லேட்னு சொல்லும்போது யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் கவனமாக பார்த்துக்கோங்க, யார் வின் ஆகுறான்னு பார்ப்போம். ஹெட், நீஸ், டோஸ், ஹெட், ஷோல்டர், நீஸ், ஹெட், head, toes, shoulder, head, knees, toes, head, shoulder, knees, head, shoulder, knees, toes, shoulder, head, knees, head, chocolate. Very good. எல்லாரும் அபிஷாக்காக்கு கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ் கிளாப். சரி, 2 பேருக்கும் விபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க. பாய்ஸ்ல யாராவது 2 பேர் வாங்க. 2 பேர் மட்டும். ஓகே, ஃபாஸ்டா பண்ணலாமா ஸ்லோவா? சாக்லேட் சென்டர்ல வைக்கலாமா? ஹெட், நீஸ், டோஸ், head, knees, head, knees, toes, head, knees, toes, head, knees, toes, head, shoulder, knees, toes, head, shoulder, knees and toes, head, shoulder, knees and toes, head, head, shoulder, toes, head, shoulder, knees, head, head, shoulder, chocolate. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? 2 பேருக்கும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. சரி, பைபிள் ஸ்டோரி இப்போ டீச்சர் சொல்லுவாங்க. இதே ஸ்ட்ரென்த்தோட கவனிக்கணும். ஓகே? சரி, பைபிள் கதை பார்ப்போமா? ஒரு எஜமான் இருந்தார். அந்த எஜமான் வந்து ஒரு பணக்காரர். அவருக்கு நிறைய கூலி ஆட்கள் இருந்தாங்க. கூலி ஆட்கள் இருக்கும்போது அவருக்கு திடீர்னு வெளிநாட்டுக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவருக்கு வந்து கூலி ஆட்களை கூப்பிட்டு, என்னுடைய ஆஸ்திகளில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு தாளந்து தாரேன் அப்படின்னு சொல்லி முதலாவது ஒருத்தனை கூப்பிட்டு 5 தாளந்தை கொடுத்தாரு. நான் திரும்பி வரும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு அவருக்கு 5 தாளந்து கொடுத்தாங்க. 5 தாளந்து கொடுத்துட்டு 2வது ஒருத்தரை கூப்பிட்டு 2 தாளந்து ஒரு ஊழியக்காரர் இந்த ஒரு கூலிக்காரருக்கு கொடுத்தார். 3வது ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு அவருக்கு 1 தாளந்து கொடுத்தார். இந்த 5 தாளந்து வாங்கினவன் அவனுடைய வியாபாரம் செய்து அவன் முயற்சி பண்ணி கூட 5 தாளந்தை அவன் வந்து சேர்த்தான். 2 தாளந்து வாங்கினவன் அவனும் வேலை செஞ்சு பிரயாசப்பட்டு கூட 2 தாளந்தை அவனும் சேர்த்தான். 1 தாளந்து கொடுத்தவன் என்ன செஞ்சான்? வேலைக்கு ஒன்றுக்கு போகாமல் அந்த 1 தாளந்தை வாங்கினதை மண்ணை தோண்டி அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டான். கொஞ்ச நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து அந்த பணக்காரர் திரும்பி வாரார். திரும்பி வந்து அவருடைய 3 அவருக்கு வேலை செஞ்ச கூலி ஆட்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு தந்துட்டு போன தாளந்தில் எவ்வளவு தாளந்து நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போது முதலாவது உள்ள ஊழியக்காரன் வந்து, ஐயா, நீங்கள் எங்களுக்கு 5 தாளந்து தந்தீங்க, நான் அதில் 5 தாளந்து நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி 10 தாளந்தா திரும்ப கொடுத்தான்.
2 தாலந்து வாங்கினவன் வந்து சொன்னான், ஐயா நான் 2 தாலந்து நீங்கள் எனக்கு தந்தீங்க, நான் 4 தாளந்தா சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் 4 தாளந்தா அவர் கையில் கொடுத்தான். 1 தாளந்து வாங்கினவன் சொன்னால், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் அறுக்காத இடத்தில் விதைக்கிறவரும் ஆகிய நான் மண்ணுக்குள்ளே என்ன செஞ்சுட்டேன், புதைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ இதை இந்த இது சேமிக்காமல் நீ வச்சதுனால அந்த 1 தாளந்தையும் நீ ஏன்ட்ட தா அப்படின்னு சொல்லி பிடுங்கி 5 தாளந்து ஒருத்தன் சேர்த்து வச்சுருந்தாம்ல அவன் கையில் கொடுத்துட்டார். கொடுத்து நீங்கள் எல்லாரும் நீங்கள் இந்த தாளந்து அதிகமாக சேர்த்ததுனால உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு தான் இது கொடுக்கப்படும் சொல்லி அதிகமாக யார் பணம் சேர்த்து வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கே பிடுங்கி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம தாளந்து ஏசப்பா நமக்கு படிப்பு தாளந்து நிறைய தாளந்து நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய தாளந்துகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்காமல் நம்முடைய தாளந்தையை பயன்படுத்தணும். சரியா? ஓகே, கோல்டா டீச்சருக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. ஜெபம் எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஜெபம் எல்லாரும் கை கூப்பிடுங்க. அன்புள்ள ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 3வது நாளையும் கூட ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு காண செய்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா அங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா உடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம் ஏசப்பா. பிள்ளைகளுடைய தகப்பனை அப்பா போகிற போதும் வரும்போதும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த தகப்பனே விபிஎஸ் கிளாஸ்லேயும் கூட தகப்பனே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்கள் தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வேத வசனங்கள் ஏசப்பா ஒவ்வொன்றும் அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களிலே ஏசப்பா கிரியை செய்யும்படியாய் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ள நீர் வைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆசிரியர்களாய் அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல தருகிறோம் ஐயா. நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. இந்த விபிஎஸ் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. கிளாஸுக்கு தகப்பனை போறாங்க ஏசப்பா, அந்த இடத்துல தகப்பனை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வசனங்களும் ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களில கிரியை செய்யட்டும் ஏசப்பா. நீங்க அந்த பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளுக்கு பிரோஜனமாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. பிள்ளைகளோடு கூட ஏசப்பா நீங்க கூட இருங்க ஏசப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, நன்மையினால நிரப்புங்க. உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெய கிறிஸ்து இயேசுவே, உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மை நான், உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மா ஜெயிப்பவன் நான் தானே, உம்மா ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென் ஆமென். வெற்றி என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். போதும் உட்காருங்க. சிட் டவுன். யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் வேணும் அவங்க மட்டும் ஸ்டேஜுக்கு வாங்க. கம் டு ஸ்டேஜ். மா எந்த கிளாஸ்க்கு வேணும்? வேணுமா? வாங்க வாங்க. சரி, நர்சரி கேர்ள்ஸ், நர்சரி கேர்ள்ஸ். ஆமாம் அங்கே நர்சரி டீச்சர்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களை கொண்டு விடுங்க முன்னாடி.
நர்சரி டீச்சர்ஸ் முன்னாடி வாங்க. டீச்சர்ஸ் வாங்க, அந்த பிள்ளைங்களை கொண்டு விடுங்க. டீச்சர்ஸும் டான்ஸ் ஆடணும். ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி, டீச்சர்ஸ் அவங்க பின்னாடி. வெரி குட், அழகா ஆடிட்டாங்க. விபிஎஸ் கிளப் பண்ணுங்க எல்லாரும். நெக்ஸ்ட் யார் வரீங்க பாய்ஸ்ல? பிகினரா? பிகினர் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் பிகினர் வாங்க. பிகினர் அண்ட் நர்சரி வாங்க. பிகினர் அண்ட் நர்சரி. அடுத்தது நீங்க போ. பிகினர் நர்சரி டீச்சர்ஸ் முன்னாடி வாங்க. பிகினர் அண்ட் நர்சரி டீச்சர்ஸ். பிகினர் நர்சரி டீச்சர்ஸ் முன்னாடி வாங்க. Hello. Baby. got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me, He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me, He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus.
குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் யார் வரீங்க? இன்டரா? பிரைமரியா? ஓகே, என்ன நாளைக்கு ரெடியா இருங்க. நாளைக்கு ஓகே பிரைமரி. எல்லாரும் இன்னைக்கு என்ன குடிச்சிங்க? ஜூஸா காஃபியா? யார் வீட்டில் தந்தாங்க தெரியுமா? சங்கீதா டீச்சர் வீட்டில் காஃபி கொடுத்தாங்க. சரியா? எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? கீ கீ கிளாப்பா? கீ 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 கீ. வெரி குட். போதும். மிலிட்ரி மிலிட்ரி மிலிட்ரி. சோம்பேறி. மிலிட்ரி பண்ணாதவங்க முன்னாடி வரணும். மிலிட்ரி சோம்பேறி. மிலிட்ரி. ஓகே, பாட்டு புக் எடுங்க. சாங் நம்பர் 13. 13ஆம் பாடல் எல்லாரும் எடுங்க. ஞாபகம் இருக்கா பாட்டு எல்லாருக்கும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நல்ல சவுண்டா பாடணும். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. Left, left, right, left, right, left. night or day, He's always near. Strong and bold, I have no fear. With His help, I'll face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With His strength I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. வெரி குட். அழகா படிச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? Left, right, left. Night or day, He's always near. Strong and bold, I have no fear. With His help, I face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With His strength, I grow and grow. Oh,
jump each bump. When I fall, whoosh, up I go. With this strength I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Left, right, left. Night or day, he's always near. Strong and bold, I have no fear. With this help, I face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step. Left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With this strength, I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Left, right, left. Night or day, he's always near. Strong and bold, I have no fear. With this help, I face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step. Left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With this strength, I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. எல்லாரும் அமைதியா இருங்க. இப்போ லலிதா டீச்சர் வந்து உங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லி தருவாங்க. ஓகேயா? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ஹாப்பியா இருக்கா? பிபிஎஸ் வந்து எல்லாரும் சந்தோஷம் தானே? நமக்கு நல்ல டான்ஸ் பாட்டெலாம் சொல்லி தந்த நம்ம டைரக்டருக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் சொல்லிடுவோமா? நேற்று மெல்பா டீச்சர் என்ன சொல்லி தந்தாங்க? ஒரு நல்ல குட் ஹேபிட் என்ன சொல்லி தந்தாங்க? தேங்க்யூ சொல்லணும். யார் நமக்கு எதுவும் செய்து தந்தா என்ன செய்யணும்? தேங்க்யூ சொல்லணும். அப்படி தானே? இன்னைக்கு நான் ஒரு சின்ன இதான் சொல்லுதேன், சரியா? ஒரு வீட்டில் 2 குட்டி தம்பி என்ன செய்தாங்க? விளையாடிக்கிட்டே இருந்தாங்களாம். என்ன செய்தாங்க? விளையாடிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த அம்மா என்னச்சுதான், அவங்க அம்மா ஜூஸ் கொடுத்துட்டு கண்ணாடி டம்ளரில் டேபிளில் வச்சுட்டு போனாங்களாம். இந்த அம்மா வெளியில் போயிட்டாங்க. தம்பி 2 பேரும் பால்
ஆடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் என்ன செய்யிட்டு டம்ளரை ஒரு தம்பி உடைச்சிட்டான். இந்த அம்மா வெளியில இருந்து வராங்க, வந்தோடனே கேட்காங்க, வீட்டில் கண்ணாடி கிளாஸ் என்ன செய்யிட்டு உடஞ்சி கிடக்குது, யார் உடைச்சாடா, இது யார் உடைச்சிது அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. கேட்டோன்னே அந்த தம்பி 2 பேரும் குறுகுறுன்னு முழிக்காங்க. அம்மா அடிப்பாங்களே பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து இருக்காங்க. பயந்துட்டே இருந்தோன்னே அந்த கண்ணாடி கிளாஸ் அந்த குட்டி தம்பி உடைச்சிட்டான், இளைய தம்பி. உடனே அந்த பயந்து பயந்து அம்மா அன்னைக்கு கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க அடிப்பாங்கன்ட்டு போய் அம்மாட்ட, அம்மா நான் தான் உடைச்சேன்ட்டு அவன் செய்த தப்பை என்ன செஞ்சான், ஒத்துக்கிட்டான். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சரிடா நீ அம்மா நான் தெரியாமல் செய்யிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி தம்பி என்ன செய்யிட்டான், அவன் செய்த தப்பை ஒத்துக்கிட்டான். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, நீ நல்ல பையன்டா, நீ செய்த தப்பை என்ன செய்யிட்டான் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்களா. நம்மளும் என்ன செய்தான், நம்ம தெரியாமல் ஏதாவது தப்பு செய்வோம் தானே, அறியாமல் நம்ம செய்த தப்பை என்ன செய்யணும், ஒத்துக்கிடணும், சாரி சொல்லணும். சரியா, நல்ல பிள்ளைகள் தானே, நம்ம செய்த தப்பை என்ன செய்யணும், நான் செய்யலை நீ செய்யலை அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் குறை சொல்லக்கூடாது. சரியா, ஓகே. விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் லலிதா டீச்சருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா தொடர்கதை சொல்ல வராங்க. ஓகே, அலான்சியாக்கா நேற்று எதில் ஸ்டாப் பண்ணோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாராவது முன்னாடி வந்து ஒருத்தங்க சொல்லுங்க, முன்னாடி வாங்க. அந்த அந்த அண்ணே அழுத விடுறது, அழுது முடிக்கிறது. ஏன்னா அவங்க அப்பா திட்டினதுனால. வெரி குட். எதுக்காக அவங்க அப்பா திட்டுனாங்க? எதுக்கு? பைபிளை கிழிச்சான். பைபிளை கிழிச்சா நம்ம வீட்டில் சும்மா இருப்பாங்களா? யாரோட அம்மாவாவது சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, அப்படி தானே? நீ பைபிளை கிழிச்சா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அடிப்பாங்க, அப்படி தானே? ஆனால் சுந்தர் அவன் ஹிந்து, அப்படி தானே? ஆனால் அவன் பைபிளை கிழிச்சிட்டான். அவங்க அப்பா அவனை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவன் ரொம்ப அழுதுட்டான். நம்ம ஏங்கி ஏங்கி அழுதோன்னா நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்பாங்க. அது வேற அவன் அந்த மிஷினரி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுறான், அப்படி தானே? வேற எதுக்காவது அழுதா பரவாயில்ல, ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுறான். அப்படின்னா அவனோட எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்ட்டு, தம்பி உன்னை நான் ஸ்கூல் மாத்துறேன் அப்படின்ட்டு அப்பா சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூல் எங்கே தெரியுமா இருக்கு? ரொம்ப தூரம். இப்போ நம்ம ஊரில் உள்ள ஸ்கூல் நம்மளுக்கு கிட்ட, அப்படி தானே? ஆனால் தூரமான ஸ்கூலுக்கு நடந்து போக சொன்னால் யாரெல்லாம் போவீங்க? யாரும் போக மாட்டீங்க, அப்படி தானே? நடந்து போகணும், 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்கே தான் ஹிந்து ஸ்கூல் இருக்கு. நீ அங்கே போய் படிக்கிறியா அப்படின்னு அப்பா கேட்காங்க. ஏய் சுந்தர், நீ அந்த ஸ்கூலில் போய் படிக்கியா அப்படின்ட்டு அப்பா கேட்கும்போது அவன் சரிப்பா நான் அங்கேயே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். புது ஸ்கூல், புது ஃப்ரெண்ட்ஸ் உடனே அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா புது ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க சில பேருக்கு. அப்போ சுந்தருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல. டெய்லியும் வெயில், ரொம்ப ரொம்ப வெயில். நம்ம ஊரோட டபுள் மடங்கு பஞ்சாபில் வெயில் அடிக்குது. ஒரு மரம் கூட இல்லை. அப்படியே வெயிலில் டெய்லியும் நடந்து போயிட்டு வெயிலையே நடந்து வரான். ரொம்ப ரொம்ப மெலிஞ்சு ஒல்லியாக ஆயிட்டான். முன்னாடி புஸ்ஸு புஸ்ஸுன்னு அழகாக இருப்பான். போக போக அவன் பார்க்கவே ரொம்ப மெலிஞ்சிட்டான். அதனால அண்ணனுக்கு என்னாச்சு தெரியுமா? டைஃபாய்டு காய்ச்சல் வந்துட்டு. காய்ச்சல் படுத்த படுக்கையில் இருக்கான். பார்த்தீங்களா ஃபோட்டோவில்? பார்த்தீங்களா எப்படி ஆயிட்டான் அண்ணே? முன்னாடி அழகாக இருப்பான், இப்போ அண்ணன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. நம்ம அப்பாவுக்கு எப்படி இருக்கோம், நம்ம ஒல்லியாக சாப்பிடாம இருந்தா. நீ டெய்லியும் சாப்பிட்டியா சுந்தர் அப்படின்னு அம்மா கேட்காங்க. சாப்பிட்டேம்மா. வேற எதுக்கு இப்படி ஆச்சு? ரொம்ப தூரமாக போகிறேம்லாம்மா, என்னால் முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அண்ணன் சொல்கிறான். அப்போ உன்னை ஸ்கூல் மாற்றிடலாமா? இங்கேயே படிக்கிறியா? காலையில் அம்மா வந்து உன்னை பார்த்துப்பேன்,
உனக்கு சாப்பாடு வேணும்னா பிரேக்கில் கூட கொண்டு வந்து தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன்னு யோசிச்சு பார்க்க என்ன பண்ணலாம்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? ஸ்கூல் மாற்றிடுவோமா? மாற்றிட்டாங்க ஸ்கூல். எந்த ஸ்கூல்? பழைய ஸ்கூல், மிஷினரியோட ஸ்கூலில் அண்ணனை படிக்க வச்சாச்சு. இப்போ அண்ணன் போகிறான், ஸ்கூல் போகிறான், டெய்லியும் ஜாலியாக தான் இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் கூடவே இருக்காங்க. எல்லோரும் கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணுவேன்? லாஸ்ட்டு கொஸ்டின் கேட்பேன், பேசாதீங்க. புது ஸ்கூல் மாற்றியாச்சு, ஜாலியாக அண்ணன் போயிட்டுருக்கான். ஆனால் ரொம்ப சோகமானது அவன் லைஃப்பில் இப்போ நடக்க போகுது. என்ன தெரியுமா? யாருக்காவது ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? ராங் ஆன்சர். வேற யாராவது எந்திரிச்சு சொல்லுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கான், இப்போ அவனுக்கு ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? டீச்சர்ஸ்க்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? அவனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அவனால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்த பையன் நினச்சும் பார்க்க முடியாத அளவுக்கு சேட் ஆயிட்டான். யார்கிட்டையுமே பேச மாட்டான். ஆனால் அவங்க அம்மா அவனுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? பகவத்கீதை. அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் டெய்லியும் படிக்கான். இதில் பார்த்தீங்களா, அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தப்புறம் அவனுக்கு யாருமே இல்லை. அவங்க அப்பாட்ட கூட அவன் ரொம்ப பேச மாட்டான். எல்லாருமே பொண்ணுங்கள்லாம் அம்மா செல்லம் அப்பா செல்லம் இருப்பாங்க. ஆனால் பசங்க மோஸ்ட்லி யார் செல்லம் இருப்பாங்க? அம்மா செல்லமாக தான் இருப்பாங்க. அம்மாவே இல்லை, அவனால் தாங்கிக்க முடியல. டெய்லியும் அழுதுகிட்டே இருக்கான் வீட்டில். கொஞ்ச நாள் போகுது. அவன் என்னது படிச்சுட்டே இருந்தான்? பகவத்கீதை படிச்சுட்டே இருக்கான். அங்கே ஃபுல்லாக அவங்க ஊரில் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? பஞ்சாப் இடத்துல சிங்ன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? சிங். அப்போ அண்ணனோட பேர் என்னது? சுந்தர் சிங். சுந்தர் நேம், ஆனால் சிங் அங்கே சேர்த்துப்பாங்க. சரியா? அந்த அண்ணன் வந்து ரொம்ப சேடாக இருக்கான். இப்போ நிம்மதியை தேடி அலையிறான். நிம்மதி எங்கே கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? யார் எனக்கு நிம்மதி தருவா? பகவத்கீதையில் பார்க்காங்க, நிம்மதின்னு ஒரு வார்த்தையே இல்லை. நிம்மதி இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் இருந்தாலும் யாரும் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஒரு நிம்மதியே இல்லை. ஜாலியாக விளையாடுறான், ஆனால் நிம்மதி இல்லை. சேடாக இருக்கான், ஆனால் நிம்மதி இல்லை. மனசில் ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. எனக்குன்னு யாருமே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, போகிறாங்க, அப்பா இருக்காங்க, போகிறாங்க, ஆனால் என்னோட பேச்சை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு சோகமாக இருக்கான். சோகமாக இருக்கும்போது அப்படியே அண்ணன் நடந்து போகிறான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பிளே கிரவுண்ட் இருக்கு. பிளே கிரவுண்ட் பார்த்துருக்கீங்களா? அந்த பிளே கிரவுண்டில் அண்ணன் வந்து கொஞ்ச நேரம் கேம் விளையாடுறத பார்க்குறான். கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறான். ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. சரியா? ரூம். அந்த ரூம்குள்ளே ஒரு பையன் என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருந்தான்? அப்படியே முழங்கால் போட்டு நின்றுட்டுருக்கான். அந்த பையன் யாருன்னு இருட்டில் ஒழுங்காக தெரியவே இல்லை. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? என்ன நடந்துச்சு? பையன் இருட்டில் முழங்கால் போட்டு நிற்கான். அந்த நேரத்தில் சுந்தர் அப்படின்னு ஒரு வேடை சொல்கிறான். முழங்காலில் நிற்கிற பையன் அந்த வேடை சொல்கிறான். அவன் ஏன் அப்படி சொல்லணும்? இந்த ஃபோட்டோவில் பாருங்க, எல்லாரும் கூர்ந்து பாருங்க. இந்த பையன் யாரு? எதுக்காக நம்ம பேரை சொல்கிறான்? ஆச்சரியம் தாங்கவே முடியல. எதுக்குடா நம்ம பேரை சொல்கிறான் அப்படின்ட்டு டேவிட் அண்ணா ஆச்சரியமாக பார்க்காமல அப்படி பார்க்கான் சுந்தரனோ. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் நாளைக்கு வர வெயிட் பண்ணலாம். கொஸ்டின் கேட்கலாமா? சீனியர் பாய்ஸ் இப்போ ஆன்சர் பண்ணுவாங்க ஒரு கொஸ்டின். அவனோட லைஃப்ல யாரை இழந்தான்? வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. முன்னாடி வா, முன்னாடி வா. இப்போ நர்சரி கேர்ள்ஸ்
அந்த அண்ணனோட பேர் என்னது? இப்போ அக்கா ஒரு கதை சொன்னேம்ல, அந்த அண்ணன் பேர் என்னதுமா? சுண்டர். வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. நீயும் சொல்லு. சுந்தர். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. காக்கா கிளாப் பண்ணலாமா? காக்கா காக்கா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கிளாப்? கீ கீ. கிளாப் கிளாப். கீ 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 கீ. ஓகே, அமைதியாக இருங்க. இப்போ டீச்சர் வந்து நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. கவிதா டீச்சர், ப்ரேயர்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடணும்? முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை குப்பி, எசப்பா நாங்கள் இன்னைக்கு ஒரு கதை படித்தோம்ல, அதை எல்லாத்தையும் எசப்பாட்ட சொல்லுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு எசப்பா கூட பேசுங்க. ஜெபம். எங்கள் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த 3வது நாளிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா முடிவு வேலைக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிற ராஜா. அப்பா படிக்கிறதான வசனங்கள் ஆண்டவரே ஏசப்பா, கேட்ட பாடல்கள் ஆண்டவரே ஏசப்பா எல்லாம் மூலமாக ஆண்டவரே ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல் ஆண்டவரே ஏசப்பா அது ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்க என் தகப்ப நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாளைக்கும் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய கரத்தில் ஆண்டவரே ஏசப்பா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். நீங்க பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஜெய கிறிஸ்து இயேசுவே, பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான், கரம் பிடித்து பலத்தாலே ஜபித்து ஜெயித்திட உதவிடுமே, உம்மா ஜெயிப்பவன் நான் தானே, உம்மா ஜெயிப்பவன் நான் தானே.